விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு. காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். நன்மை செய்கின்ற தலைவர்கள் தான் மக்கள் உள்ளத்திலே வாழ்வார்கள். அப்படி நம்முடைய முப்பெரும் தலைவர்கள் பேர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த மண்ணிலே இருந்தால் மறைந்தாலும் மக்கள் உள்ளத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். அவர்களெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள். இன்னும் சில தலைவர்கள் வீட்டு மக்களுக்காக வாழ்கின்ற தலைவர்கள். யார் என்று உங்களுக்கு தெரியும். கருணாநிதி குடும்பம் வீட்டு மக்களுக்காக வாழும். பேர் அண்ணா வீட்டு மக்களுக்காக வாழல. அவருக்கு என்ற வாரிசுகள் இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாம் தான் வாரிசு. மாண்புமிகு அம்மா நாம் தான் வாரிசு. மூன்று தலைவர்களுக்கும் இங்க இருக்கின்ற மக்கள் தான் வாரிசுகள். அதற்காக வாழ்ந்தார்கள், திட்டத்தை தீட்டினார்கள், செயல்படுத்தினார்கள். அதனால் இன்றைக்கு தமிழகம் ஏற்றம் பெற்றுகின்றது. இன்றைக்கு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம் என்று சொல்கிறார்களோ அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதன்மை மாநிலமாக திகழ்வதற்கு அதிமுக ஆட்சி தான். அதோட இந்த ஏரியில் நிறைந்த மாவட்டத்தில் நான் முதல் குடிமராமத்து திட்டத்தை துவக்கி வச்சேன். மணிமங்கலத்தில் தான் முதல்ல இந்த திட்டத்தை துவக்கி வச்சேன். தமிழ்நாட்டில் 14,000க்கும் மேற்பட்ட ஏரிகள் பொதுப்பணித்துறையில் இருக்குது. அதுல சுமார் 6,211 ஏரிகள் தேர்வு செய்யப்பட்டு குடிமராமத்து திட்டத்தில் கொண்டு வந்து முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த குடிமராமத்து திட்டத்தை நிறைவேற்றணும். இதுக்கு மட்டும் சுமார் 1,240 கோடி ஒதுக்கணும். இந்த குடிமராமத்து திட்டத்தின் மூலமா ஏரிகள் ஆழமாகப்பட்டது. மழை காலத்தில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து இப்படி கோடை காலத்தில் விவசாயிகளுக்கு இன்றைக்கு நிலங்களுக்கு தண்ணீர் கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டது. குடிநீர் தேவையான தண்ணீர் கிடைக்க சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்ட அற்புதமான திட்டம் அதிமுக ஆட்சியில் தான் கொண்டு வரப்பட்டது. இது ஒரு விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலமாக காணப்பட்டது இந்த குடிமராமத்து திட்டம். அதோட இங்க நம்முடைய 40 வருடத்திற்கு ஒரு முறை அத்திவர் மக்களுக்கு அருள் புரிந்தார். உங்களுக்கு தெரியும், அதிமுக ஆட்சியில் தான் இன்றைக்கு அத்திவரதர் எழுந்தருளிது இன்றைக்கு மக்களுக்கு அருள் புரிந்தார். கிட்டத்தட்ட அந்த விழாவில் 60 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. இந்த காஞ்சிபுரம் நகரமே சிறப்பு பெற்றது. அப்படி அத்திவரர் தரிசனம் செய்ய பல லட்சம் பேர் இங்கே வந்து குழுமி பத்திரமாக வீடு திரும்பினார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய நிர்வாக திறமை பிரதிபலித்தது. அதே போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் கைத்தறி, விசைத்தறி 2 தொழிலுமே இன்றைக்கு நலிவடைந்திருக்கிறது. இதை நம்பித்தான் இந்த பகுதி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. இந்த கைத்தறி நெசவு இன்றைக்கு படிப்படியாக சரிந்து விட்டது. விசைத்தறி அதோட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு ராஜசேகர் வெற்றி பெற்று இந்த தொழில் சிறக்க நாடாளுமன்றத்திலே குரல் கொடுப்பார். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் அறிக்கையில் இந்த கைத்தறி பற்றியே குறிப்பிடல. இந்த நெசவாளர் பற்றியே கவலைப்படாத ஒரு அரசாங்கம், மத்தியிலே ஆளுகின்ற அரசாங்கம். இன்றைக்கு தேர்தல் அறிக்கையில் படிச்சு பார்த்தேன், இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கின்ற ஒரு செய்தி கூட இடம்பெறல, எந்த திட்டமும் இடம்பெறல. ஆனா அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்த கைத்தறி நெசவாளர்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது, கைத்தறி நெசவாளர்களை பாதுகாக்கப்பட்டது, இந்த தொழில் பாதுகாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில. அதோட காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் ராஜசேகரை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட காட்சிகளை பார்த்தோம். விஜய் ஆண்டனி பிலிம்ஸ் கார்ப்பரேஷன் பிரசன்ஸ் விஜய் ஆண்டனி, மிர்னாலினி ரவி நடிக்கும் ரோமியோ உங்கள் அபிமான திரையரங்குகளில் ரெஜின் மூவிஸ் வெளியீடு.